ஹலோ விவேஸ், அனைவருக்கும் வணக்கம். நண்பர்களே, நீங்கள் பசியிடம் கூட இருக்கலாம், ஆனா வாழ்க்கையில இந்த 3 பேரை ஒருபோதும் நம்பாதீங்க. யார் இந்த 3 பேர் என்று தெரிந்து கொள்ளவில்லை என்றால் நீங்கள் ஏமாந்து போவீங்க. நாம் நம்பக்கூடாத 3 நபர்கள் யார் என்பதை உங்களுக்கு சொல்கிறோம். நீங்க ஏமாற்றப்பட்டதாக உணர்ந்தா முழு வீடியோவும் கவனமாக பாருங்க, உங்களுக்கு எல்லாம் புரியும். உங்கள் குடும்பத்தினருக்கு அமைதி மகிழ்ச்சி ஏற்பட உண்மையான பக்தியுடன் ஜெய் ஸ்ரீராம் என்று கமெண்ட் பாக்ஸ்ல எழுதுங்கள். மேலும் அவர் செல்வத்தால் நிரப்பார். நண்பர்களே, ஒருமுறை அன்னை சீதாவும் ஸ்ரீராமரும் 14 வருடங்கள் வனவாசத்துல இருந்தார்கள். இந்த நேரத்துல அவர்கள் காட்டுல ஒரு குடிசை அமைத்து இரவுல ஓய்வெடுத்துக் கொண்டிருந்தார்கள். பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் தூங்கினார். ஆனா அன்று அன்னை சீதா தூங்கவில்லை. அவர் அமைதியின்றி இருந்தார். திடீரென பகவான் ஸ்ரீராமரும் எழுந்தார். சீதா தேவி அமைதியின்றி இருப்பதை பார்த்து, ஓ சீதா, நீ இன்னும் தூங்கவில்லையா? என்ன விஷயம் என்று கேட்கிறார் ஸ்ரீராமர். ஸ்ரீராமரிடம் சொல்கிறார், ஆண்டவரே, இன்று நான் அமைதியற்றவளாக உணர்கிறேன். அதனால்தான் என்னால் தூங்க முடியவில்லை. தயவு செய்து என் வாழ்வில் பயனுள்ள சில அறிவூட்டும் கதையை சொல்லுங்கள் என கூறுகிறார். நண்பர்களே, ஸ்ரீராமர் அன்னை சீதாவிடம், ஓ சீதா, இன்று நான் உனக்கு அந்த கதையை சொல்கிறேன். என்னுடைய இந்த கதையை யார் கேட்டாலும் இந்த கதையின் மூலம் அவர்களுக்கு வாழ்க்கையில பல மடங்கு முன்னேற்றம் அடையும். அதே சமயம் யாரிடமும் ஏமாறாமல் இருப்பார்கள். உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்ல போகிறேன். இந்த கதையை கேட்டா அவர் தனது வாழ்க்கையில ஒருபோதும் ஏமாற்றப்பட மாட்டார். எனவே தோற்கடிக்க முடியாது. நீங்கள் இந்த கதையை கவனமாக கேளுங்க நண்பர்களே. பிறகு ஸ்ரீராமர் அன்னை சீதாவிடம், ஓ சீதா, பழங்காலத்தில் ஒரு அரசன் ஒரு நகர ஆண்ட காலம் அது. அவர் மிகவும் வலிமையான போர் வீரன். மன்னரின் வலிமை மற்றும் வீரன் பற்றி வெகு தொலைவில் வர பேசப்பட்டது. வலிமையான அரசனுக்கு 4 மகன்கள் இருந்தனர். அரசனின் 4 இளவரசர்களும் தோற்றத்தில் மிகவும் அழகாக இருந்தார்கள். அவர்கள் தனது தந்தையை போலவே மிகவும் வலிமையானவர்கள் மற்றும் அனைத்து நற்பண்புகளையும் கற்றவர்கள். இளவரசர்கள் படிப்படியாக இளமையாகி வலிமையிலும் தைரியத்திலும் தந்தையின் நிழலாக இருந்தார்கள். பலமுறை அவர் தனது தந்தையுடன் போரிட்டு வெற்றி பெற்றார்கள். அதன் காரணமாக அவர்கள் பலத்துல மிகவும் பெருமைப்பட்டார். மேலும் அந்த மன்னன் எந்த வேலை செய்தாலும் தன் 4 மகன்களையும் தனக்கு முன் அழைத்தான். தன் வீட்டில் உள்ள சிறியவர்களிடம் கூட அவரிடம் அறிவுரை கேட்பவர். அவர்கள் வீட்டில் எப்பொழுதும் சண்டை வராது. வயதில் சிறியவர்களும் படிப்படியாக நிறைய பேருக்கு அறிவை வழங்கினார்கள். 4 இளவரசர்களும் வளர்ந்ததும் காட்டிற்கு வேட்டையாட தொடங்கினர். ஒரு நாள் அரசன் தன் 4 மகன்களையும் அழைத்து, மகன்களே, நீங்கள் 4 பேரும் இளமையாகி விட்டீர்கள். எனவே நீங்கள் எங்கு வேண்டுமானாலும் செல்லலாம். ஆனா நீங்கள் ஒரு விஷயத்தை மறந்து விடாதீர்கள். நீங்கள் வேட்டையாட செல்லும் போதெல்லாம் மாநிலத்தின் முன்னோக்கி செல்லும் திசையில செல்ல வேண்டும். தவறுதலாக கூட சில சமயங்கள்ல மாநிலத்தில் பின்தங்கிய திசையில செல்லக்கூடாது. என் மகன்களாகிய நீங்கள் எப்போதாவது தவறுதலாக ராஜ்யத்தின் பின்தங்கிய திசையில நோக்கி சென்றா ஆபத்து. அரசனின் 4 மகன்களும் தங்கள் தந்தைக்கு கீழ்ப்படிந்தனர். மிகவும் கவனமாக கேட்டு, அப்பா, உங்கள் பேச்சை கேட்போம். தவறுதலாக கூட மாநிலத்தின் பின்பகுதியில வேட்டையாடக்கூடாது என்பதை நாங்கள் எப்பொழுதும் நினைவில் கொள்வோம். ஸ்ரீராமர் சீதாவிடம் கூறுகிறார். இப்பொழுது அடுத்த நாள் தந்தையின் கட்டளைப்படி குதிரையில ஏறி ராஜ்யத்தின் மற்ற பகுதிகளுக்கு வேட்டையாட சென்றார்கள். 4 இளவரசர்களும் இப்போது ராஜ்யத்தின் பின்புறத்தை நோக்கி வேட்டையாட தொடங்கினர். அதே போல 3 திசைகளிலும் பல நாட்கள் சென்றனர். ஆனாலும் எல்லையை தாண்டாமல் இருந்தனர். அப்படிதான் ஒரு நாள் அரசனின் 4 இளவரசர்கள் வேட்டையாட சென்றனர். காட்டுக்கு வேட்டையாட சென்ற அவர்கள் நாள் முழுவதும் இறை தேடிக் கொண்டிருந்தார்கள். ஆனா எங்கும் இறை கிடைக்கவில்லை. இப்பொழுது இறை தேடும் போது மாலையாகிவிட்டது. அதனால 4 இளவரசர்களும் தனது அரண்மனைக்கு திரும்ப தொடங்குகிறார்கள். ஆனா மிகவும் கடினமாக உழைத்ததால நீண்ட தூரம் வந்ததால இறை கிடைக்காமலும் 4 இளவரசர்களும் தாகம் மற்றும் சோறு காரணமா ஒரு அடர்ந்த மரத்துல விழுந்து ஓய்வெடுத்தனர். 4 இளவரசர்களும் ஓய்வெடுக்கும் போது அப்போது இயல்பிலேயே கொஞ்சம் விளையாட்டுத்தனமான இளையவன் மூத்த சகோதரிடம் அப்படி சொன்னான், அண்ணா, நம் அப்பா நம்மை முன் அனுப்பி வைத்தது மிகவும் கவலை அளிக்கிறது. தந்தை நம்ம மாநிலத்தின் பின்பகுதியில வேட்டையாட அனுமதிக்கவில்லை. அப்பா ஏன் அப்படி சொன்னார்? இல்லையே, இதற்கு பின்னால் ஏதோ பெரிய விஷயம் இருக்க வேண்டும். ஆனா அங்கேதான் வேட்டையாட நிறைய விலங்குகளும் நிறைய நமக்கு கிடைக்கும். அப்பா போர்ல தோற்று போயிருக்க வேண்டும். அதனாலதான் நம்ம ராஜ்யத்தின் பின்பகுதிக்கு போகக்கூடாது என சொல்லியிருக்கிறார். நாம் முன்னால் சென்று வேட்டையாடி கொண்டிருக்கிறோம், நாம் பின்னால் சென்று வேட்டையாடுவோம் என்றான். அப்பொழுது மூத்த இளவரசன், வேண்டாம் தம்பி, இது ஒருபோதும் நடக்காது, அது தவறு. இளைய இளவரசன், நம் தந்த ராஜ்யத்தின் ஆட்சியாளர் பின்னால் இருந்த மன்னனால் போர்ல தோற்றிருப்பார். அதனால்தான் அரசனுக்கு பயந்து அப்பா சொன்னாரா என இளையவர் கூறுகிறார். நாளை காலை ராஜ்யத்தின் பின்புறம் சென்று தெரிந்து கொள்ள வேண்டும். எப்படி இருந்தாலும் நம் 4 வலிமையானவர்கள் மற்றும் சிறந்த போர் வீரர்கள். நம்மிடம் இது எல்லாமே உள்ளது. நம் துணிச்சல்ல எந்த சந்தேகமும் இருக்கக்கூடாது. நாளை காலை 4 மாநிலங்களுக்கு பின்னால் உள்ள திசையில் சென்று வேட்டையாடுவோம். நாம் சொல்வது உண்மையா இல்லையா என கூறுகிறார். அப்பொழுது ஸ்ரீராமர் மேலும் அன்னை சீதாவிடம் கூறுகிறார், ஓ சீதா, இளவரசரின் பேச்சை கேட்டு மூத்த இளவரசர்களும் உணர ஆரம்பித்தனர். இளைய இளவரசரின் வார்த்தைகளின்படி தந்தை அந்த ராஜாவிடம் தோற்றிருக்க வேண்டும். இளவரசர்கள் ராஜ்யத்தின் பின்புறம் செல்ல தயாராகி சரி என்று கூறினார்கள். ஏய் சகோதரா, நாளை காலை நாம் ராஜ்யத்தின் பின்புறம் செல்வோம் என கூறினார்கள். இப்போது இதை முடிவு செய்த பிறகு 4 இளவரசர்களும்
அரண்மனைக்கு திரும்ப வந்தார்கள். இரவு உணவு உண்டு ஓய்வெடுத்தார்கள். ஒவ்வொருவரும் அவர்கள் அறைக்கு சென்றார்கள். அடுத்த நாள் வரும்போது குதிரையில் உட்கார்ந்து வேட்டையாட புறப்பட்டார்கள். கிளம்பும் போது மூத்தவன் தன் தந்தையிடம் சொன்னான், தந்தையே, இன்று இரவு வேட்டையாட வெகு தொலைவில் போக போகிறோம். அதிக நேரம் எடுத்தா கவலைப்படாது என்றான். அரசன், மகன்களே, உங்கள் விருப்பப்படி உங்கள் நால்வரின் துணிச்சலும் முழு நம்பிக்கை வைத்துள்ள. ஆனாலும் இதை தங்கள் தந்தையிடம் சொல்லிவிட்டு 4 மகன்களும் வேட்டைக்கு புறப்பட்டார்கள். இன்று 4 மாநிலங்களுக்கு முன்னோக்கி செல்வதற்கு பதிலாக அவர்கள் மாநிலத்தின் பின் திசையில நகர்ந்தனர். சிறிது நேரம் நடந்த பிறகு அவர்கள் தனது ராஜ்யத்தின் எல்லையிலிருந்து வெளியே வந்து எல்லையை கடந்து சென்றார்கள். இளவரசர்கள் திருடர்கள் போல தனது அரச குதிரைகளை அங்கேயே விட்டுவிட்டு அவர்கள் மாறுவேடமிட்டு முன்னேறினர். 4 இளவரசர்களும் நடந்தே காட்டுப்பகுதியில நடக்க ஆரம்பித்தனர். பல மணி நேரம் நடந்த பிறகு வெகு தூரம் வந்து அடர்ந்த காட்டை அடைந்தார்கள். அவர்கள் அப்படிப்பட்ட அடர்ந்த காட்டில் இருந்தார்கள். அவர்களால் எந்த கிராமத்தையும் வெகு தூரம் பார்க்க முடியவில்லை. அவர்கள் வெயில்ல நடந்து கொண்டிருந்தார்கள். நடந்து செல்லும் போது 4 இளவரசர்களும் இப்போது மிகவும் தாகம் ஏற்பட்டது. இளவரசர்கள் மரத்தின் அருகே அமர்ந்து தாகத்தை தீர்க்க தொடங்கினார்கள். சூரியன் மெதுவாக மறைந்தது. காட்டில் மிகவும் இருட்டாக இருந்தது. பின்னர் குட்டி இளவரசன் அந்த மரத்தின் மீது ஏறி அமர்ந்தான். பிறகு குட்டி இளவரசன் அங்கே ஏதாவது வீடு இருக்கிறதா என்று எட்டி பார்த்தான். காட்டில் சிறிது தூரத்துல ஒரு வீடு தெரிகிறது. வீட்டில் வெளியேயும் நெருப்பு எரிந்து கொண்டிருந்தது. குட்டி இளவரசன் வீட்டையும் அருகில் பார்க்க முடிந்தது. இதை பார்த்த குட்டி இளவரசன் மரத்திலிருந்து கீழே இறங்கி வந்தான். அப்போது குட்டி இளவரசன் பெரிய சகோதரனிடம் கூறுகிறார், இங்கிருந்து சற்று தொலைவில் ஒரு வீடு இருப்பதையும் அங்கே நெருப்பு எரிவதையும் பார்த்தேன். நால்வரும் அந்த வீட்டை அடைந்தா கண்டிப்பாக தண்ணீர் கிடைக்கும் சகோதரர்களே என்கிறான். பகவான் ஸ்ரீராமர் மேலும் அன்னை சீதாவிடம் கூறுகிறார், ஓ சீதா, இளவரசரிடமிருந்து இது போன்ற வார்த்தைகளை கேட்ட பிறகு 3 இளவரசர்களும் மிகவும் மகிழ்ச்சி அடைந்து தங்கள் இளைய சகோதரனை கட்டி தழுவுகிறார்கள். இப்போது அவர்கள் 4 பேரும் மண் வீடு கட்டப்பட்ட அதே இடத்தை அடைகிறார்கள். வெளியில ஒரு கிணறு தெரிந்தது. 4 சகோதரர்களும் மகிழ்ச்சியுடன் குதிக்க ஆரம்பித்தனர். கிணற்றின் உள்ளே பார்த்தபோது அதில தண்ணீரை கண்டார்கள். ஆனால் தண்ணீர் மிகவும் குறைவாக இருந்தது. வாளியில் கயிறு இல்லை. இப்போது 4 சகோதரர்களும் தங்களுக்கு தண்ணீர் கிடைத்ததாக நினைக்க தொடங்கினர். ஆனா கயிறு இல்லாம தண்ணீர் எப்படி கிடைக்கும்? நாம் இங்கே இறந்து விடுவோம் என்பதால மூத்த சகோதரர் தம்பியிடம், இந்த வீட்டில் யாராவது குடியிருக்க வேண்டும். வீட்டிற்கு வெளியே ஒரு கிணறு இருக்கும்போது கண்டிப்பாக வீட்டில் யாராவது குடியிருக்க வேண்டும். உள்ளே ஒரு கயிறு இருக்கும். சீக்கிரம் போய் அந்த வீட்டில இருந்து கைத்தை கேளுங்க என கூறினார். ஸ்ரீராமர் மேலும் அன்னை சீதாவிடம் கூறுகிறார், ஓ சீதா, அந்த 3 இளவரசர்களும் ஒரே கிணத்துல நின்றனர். குட்டி இளவரசன் கைத்தை எடுக்க அந்த வீட்டின் வாசலுக்கு சென்றான். அந்த இளவரசன் வீட்டில் அருகே வந்து, உள்ளே யாராவது இருக்கிறார்களா? தயவு செய்து கைத்தை கொடுங்கள் என்று, எங்கள் 4 சகோதரர்களுக்கு தண்ணீர் கிடைக்காம மிகவும் தாகமாக இருக்கிறோம். அது கிடைக்காவிட்டா நாங்கள் தாகத்தால இறந்து விடுவோம் என கூறுகிறான். அவன் கூறிக்கொண்டிருக்கும் போது அந்த வீட்டிலிருந்து ஒரு அழகான பெண் வெளியே வந்தார். இளவரசரிடம் கேட்கிறார், என்ன வேண்டும் கேளுங்கள் என கேட்கிறார். நாங்கள் 4 சகோதரர்கள் தாகத்தால சிரமப்படுகிறோம். வெகு தூரத்துல இருந்து வந்திருக்கிறோம். நாங்கள் 4 பேரும் அனைவரும் தாகமாக இருக்கிறோம். மற்றவர்கள் அந்த கிணற்றின் அருகில அமர்ந்திருக்கிறார்கள். ஆனா அந்த கிணற்றுல கயிறு இல்லை. உங்கள் வீட்டுல கயிறு இருந்தா கொடுங்கள் என கூறுகிறான். ஆம், பகவான் ஸ்ரீராமர் மேலும் அன்னை சீதாவிடம், ஓ சீதா, அவள் மிகவும் அழகாக இருந்தாள். குட்டி இளவரசனும் மிகவும் அழகாக இருந்தாள். அவள் அவனால் மயங்கி இந்த வீட்டில் அமர்ந்திருக்கும் இளவரசன் இந்த அழகான பெண்ணை என்னை தான் பார்க்க வந்திருக்கிறேன் என எண்ணி நினைக்க ஆரம்பித்தார். அந்த இளைஞனை கணவனாக ஆக்கிக் கொள்வேன் என நினைக்கிறார். இளவரசர் கூறுகிறார், ஓ பெண்ணே, உன்னிடம் ஒரு கயிறு இருந்தா எங்களுக்கு கொடுங்கள். அந்த பெண் இளவரசரிடம், சிறிது நேரம் பொறுங்கள், நான் என் மூத்த சகோதரியிடம் கேட்கிறேன். பின்னர் அந்த அழகான பெண் உள்ளே சென்று மூத்த சகோதரியிடம், ஒரு இளைஞன் வந்திருக்கிறான் என்று கூறுகிறார். அவன் ஒரு இளவரசன் போல் தெரிகிறது. அவர் வாசல்ல நின்று கயிற்றெடுக்க வந்துள்ளார். இதை கேட்டு அவரது மூத்த சகோதரியும் கதவை அடைந்து இளவரசரை பார்க்கிறார். அதை கண்ட இளவரசன், ஓ தேவி, உன் வீட்டிலிருந்து ஒரு கயிறு கிடைக்குமா என்று கூறுகிறார். நாங்கள் 4 சகோதரர்கள் மிகவும் தாகமாக உள்ளோம். கிணற்றிலிருந்து தண்ணீரை குடிக்க கயிறு கொடுத்தா எளிதாக இருக்கும். இது எங்களுக்கு பெரிய ஒரு உதவியாக இருக்கும். தயவு செய்து எங்களுக்கு கயிறு கொடுங்கள் என கூறுகிறார். நீங்க எங்களிடமிருந்து கயிறு பெறலாம், ஆனா எங்களிடமிருந்து ஒரு நிபந்தனை என்று சகோதரி கூறுகிறார். அந்த நிபந்தனையை நிறைவேற்றினா நிச்சயம் கயிறு தருவோம். இதை ஒப்புக்கொள்ள வேண்டும் என கூறுகிறார். நாங்கள் உங்களுக்கு கயிறு கொடுப்பது மட்டுமல்லாம தண்ணீரும் உணவும் கிடைக்க என்றார். வசதியையும் வாங்குவோம் என கூறுகிறார். சரி என்றால் குட்டி இளவரசன். சரி, நீ சிறிது நேரம் காத்திரு என்றான். முதல்ல நான் என் சகோதரர்களிடம் கேட்கிறேன். அவர்கள் என்ன சொன்னாலும் செய்கிறேன் என கூறுகிறார். இளவரசன் தனது 3 சகோதரர்களிடம் ஓடி சென்று எல்லாவற்றையும் கூறுகிறான். சகோதரர்களே, நமக்கு குடிக்க தண்ணீர் கிடைக்கும். ஆனா அந்த இளம்பெண்கள் நமக்கு கொடுக்க சில நிபந்தனைகள் விதிக்கிறாங்க. அவர்கள் நிபந்தனையை ஏற்றுக்கொண்டா தண்ணீரும் உணவும் கிடைக்க என்றார். 4 இளவரசர்களும் தாகமா இருந்ததால அவர்களுக்கு எதுவும் புரியவில்லை. தங்கள் உயிரை காப்பாற்றுவது நல்லது என்று நினைத்தார்கள். அருந்துவதற்கு தண்ணீர் கிடைத்தா எந்த நிபந்தனையையும் ஏற்க தயாராக இருக்கிறார்கள். குடிக்க தண்ணீர் கிடைத்தா எந்த நிபந்தனையையும் ஏற்க தயாராக இருக்கிறோம் என கூறினார்கள். கேட்டுவிட்டு குட்டி இளவரசன் மீண்டும் அந்த அழகிய பெண்ணின் மூத்த சகோதரியை அதே வீட்டின் வாசல்ல சந்திச்சார். அவரிடம் வந்து, எங்கள் மூத்த சகோதரர் உங்க நிபந்தனைகளை ஏற்றுக்கொண்டார் என்று
என்று கூறினார். ஆனா எங்களுக்கு சீக்கிரம் தண்ணீர் கொடுங்கள், மேலும் உங்கள் நிலை என்ன என்பதை எங்களிடம் கூறுங்கள் என கூறுகிறார். அப்போது நாங்களும் 4 சகோதரிகள் 4 பேரும் மிகவும் அழகாக இருக்கிறோம். இன்னும் நாங்கள் திருமணம் செய்து கொள்ளவில்லை. நாங்கள் ஒரு கன்னி பெண்கள். இன்று வரை உங்களை போன்ற ஒரு வலிமையான மனிதரை நாங்கள் காணவில்லை. இப்போது வரை நாங்கள் கன்னி பெண்களாகவே இருக்கிறோம் என்றால் அவள். நீங்க 4 சகோதரர்களும் எங்கள் 4 சகோதரிகளையும் திருமணம் செய்து கொள்ள வேண்டும். எனவே நாங்கள் உங்களை எங்கள் வீட்டில் உட்கார வைத்து குடிக்க தண்ணீர் கொடுப்போம், உண்பதற்கு சுவையான உணவை தருவோம் என கூறுகிறார். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு இங்கே ஓய்வெடுக்க ஒரு கெட்டிலையும் தருகிறோம் என கூறினார். கிருஷ்ணர் மேலும் அன்னை சீதாவிடம் கூறுகிறார். ஓ சீதா, அந்த பெண்ணின் பேச்சை கவனமாக கேட்டுவிட்டு குட்டி இளவரசன் அதிர்ச்சி அடைந்து பெற்றோரின் அனுமதியின்றி இதை செய்யலாமா, இது என்ன வகையான நிபந்தனை என்று சிந்திக்க தொடங்கினார். 4 சகோதரர்கள் திருமணம் செய்து கொள்வது எப்படி? அண்ணன் 3 பேரிடம் சென்று அந்த அழகான பெண்களை திருமணம் செய்து கொள்ள வேண்டுமாம். நாம் 4 என்று அவர்கள் நிலையை கூறுகிறார். 4 சகோதரிகள் இருக்கிறார்கள். நாம் 4 பேரும் அந்த 4 சகோதரிகளை திருமணம் செய்து கொண்டா குடிக்க தண்ணீர் கிடைக்கும், இல்லையெனில் தாகத்தால சாக வேண்டியிருக்கும் என அவன் கூறியுள்ளார். அவர் சொல்வதை கேட்டா குடிக்க தண்ணீரும் உண்ண உணவும் கிடைக்கும். நாங்கள் ஒப்புக்கொள்ளவில்லை என்றால் தண்ணீர் கிடைக்காது, நாம் இங்கே உட்கார முடியாது. பிறகு ஒரு இளவரசன் எப்படி கல்யாணம் பண்ண முடியும் என்றார். நம் தந்தையின் மான மரியாதையால நம் அப்பா கோவப்படுவார். பெரிய ராஜாக்களின் இளவரசிகளிடம் திருமணம் செய்ய அப்பா விரும்பினார் என கூறுகிறார். பிறகு பெரிய இளவரசன், நாம் பிழைக்க முடியுமா என்றால் கேளுங்கள் சகோதரர்களே, சீக்கிரம் தண்ணீர் கிடைக்காவிட்டால் எப்படியும் செத்து போய் விடுவோம். முதல்ல தண்ணீர் குடித்து தாகம் தணிப்போம், பிறகு நம் தந்தையை காண்போம். என்ன சொல்வது, நாம் அனைவரும் இளவரசர்கள், நாம் ஒரு ராஜாவின் மகன்கள், நாம் ஒருவர் அல்ல பலரை கல்யாணம் பண்ணிக்கலாம், ஒன்னும் பிரச்சனை இல்லை. முதல்ல அவங்களை இங்கேயே கல்யாணம் பண்ணிக்கோங்க, அதை செய்து நாம் உயிரை காப்போம். 4 மன்னர்களும் குமரர்களும் 4 பேரும் அழகானவர்கள். இப்போது அந்த 4 இளவரசர்களும் பெண்களை மணக்க தயாராகிவிட்டனர். அந்த 4 சகோதரர்களும் 4 சகோதரர்களின் வீட்டுக்கு சென்று அந்த 4 பெண்களிடம் உங்கள் அனைவரின் உதவியும் எங்களுக்கு தேவை என்று கூறுகிறார்கள். நிபந்தனையை ஏற்றுக்கொண்டீர்களா என கேட்கிறார். நிபந்தனையை ஏற்றுக்கொண்டோம், நீங்கள் எங்களுக்கு குடிக்க தண்ணீர் கொடுங்கள். இதை கேட்டு 4 சகோதரிகளும் மகிழ்ச்சி அடைந்தார்கள். அவள் சென்று அந்த 4 இளவரசர்களுக்கும் மிகுந்த மரியாதையுடன் தண்ணீர் கொடுக்கிறார். அவர்கள் சிறிது நிவாரணம் பெற்ற பிறகு பெண்கள் விரைவாக உணவு சமைத்து 4 ஊட்டுகிறார். இளவரசர்களை திருமணத்துக்கு தயாராகும், 4 திருமணம் நடக்கும் என்று கூறுகிறார். 4 இளவரசர்களும் தண்ணீர் குடிக்கும் போது நடுவில் இருப்பவர் கடைசியில் நமக்கு தேவையானது கிடைத்துவிட்டது என்பது அந்த இளவரசன் மனதில் தோன்றுகிறது. நாம் 4 பலமாக இருக்கிறோம், அவர்களின் எந்த நிபந்தனைகளையும் ஏற்கவில்லை என்றால் அவர்கள் நம்ம என்ன செய்ய முடியும்? இப்பொழுது இந்த மென்மையான பெண்களை தூக்கி வீசுங்கள் என்று நடு இளவரசன் கூறுகிறார். பெண்களே, நாங்கள் உங்களை திருமணம் செய்து கொள்ள விரும்பவில்லை, நாங்கள் தண்ணீர் குடிக்க உங்களை திருமணம் செய்து கொள்வதாக கூறினோம். அவன் சொன்னான், அப்பாவிடம் கேட்காம கல்யாணம் பண்ணிக்க முடியாது, இப்போ இங்கிருந்து கிளம்புவோம். அந்த இளவரசன் இத்தகைய வார்த்தைகளை கேட்டதும் அவர்களின் உண்மையான வடிவில பெண்கள் வெளியானார்கள். உள்ளே வருகிறாள். அவள் ஒரு பேய், அவளுக்கு பெரிய நகங்கள் இருந்தது. அவளை பார்த்து 4 இளவரசர்களும் பயந்து, ஓ பெண்களே, எங்களை விடுங்கள், என்னை மன்னியுங்கள், உங்களை நாங்கள் திருமணம் செய்ய தயாராக போகிறோம் என கூறினார்கள். அண்ணன்களிடம் விலக்கி நாம் சொல்வதை கேட்காவிட்டா பேய் நம்ம கொண்டுவிடும் என்று கூறுகிறார். எனவே இப்ப 4 பேருக்கும் கல்யாணம் ஆன பிறகு அங்கேயே இருக்கிறார்கள். அந்த பெண்கள் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தார்கள். அவர்கள் கணவர்களிடம் வேடிக்கையாக இருந்தார்கள். அவர்கள் ஒவ்வொரு நாளும் அவர்களை நேசித்தார்கள். ருசியான உணவை தயாரித்து அவர்களுக்கு ஊட்டி இவ்வாறு பல நாட்கள் கழித்தார்கள். 4 இளவரசர்கள் சென்று தங்கள் மனைவிகள் தயாரித்த சுவையான உணவை சாப்பிட்டு மிகவும் கொழுப்பாகவும் புத்துணர்ச்சியோடும் இருக்கிறார்கள். 4 இளவரசர்கள் முகத்துல வெவ்வேறு பிரகாசம் இருந்தது. பின்னர் 3 மூத்தவர்களும் இவ்வளவு சுவையான உணவு கிடைத்த பிறகு அவர்கள் தம்பி காய்ந்து போனதை இளவரசன் பார்க்கிறான். அவர் மிகவும் மெலிந்த பிறகு மூத்த இளவரசன் தன் தம்பியிடம் கேட்கிறான், தம்பி, உனக்கு என்ன ஆயிற்று? உன் உடல்நிலை சரியில்லையா? இவ்வளவு சுவையான உணவு இங்கே நமக்கு கிடைக்கிறது, ஆனா அதன் பிறகும் ஏன் இப்படி காய்ந்து போயிருக்கிறாய்? குட்டி இளவரசா, உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா? அவர் கூறுகிறார், அண்ணா, நான் அவளுடன் சாப்பிடும் போதெல்லாம் என் மனைவி எனக்கு அன்பாக ஊட்டுவதில்லை. நான் உட்காரும் போது அவள் மறுபக்கம் முகம் பார்த்து அழ ஆரம்பித்தாள். அவள் அழுவதை பார்த்து நானும் அழ ஆரம்பித்தேன். எனக்கு அவள் சரியாக உணவளிக்கவில்லை. நான் பசியுடன் இருக்கிறேன், அதனால தான் நான் இப்படி இருக்கிறேன் என்பது எனக்கு புரிகிறது. என் மனைவி ஏன் அழுகிறாள் என்று எனக்கு புரியவில்லை. அவள் என்னிடம் கூட சொல்லவில்லை. அவரது மூத்த சகோதரர் கூறுகிறார், தம்பி, ஏதாவது காரணம் இருக்க வேண்டும். உன் மனைவி ஏன் அழுகிறாள்? அவள் ஏன் அழுகிறாள் என்று அவளிடம் கேட்க வேண்டும். அண்ணா, 1000 முறை கேட்டேன், ஆனா அவள் ஏன் அழுகிறாள் என்று கேட்டதற்கு எனக்கு எப்போதும் அழுவது வழக்கம் என்று கூறுகிறார். அவள் அழுவதை உணர்ந்தா நான் அழ ஆரம்பிக்கிறேன். அவள் ஏதாவது சாக்கு சொல்கிறாள், ஆனா நான் சாப்பிடும் போது அவள் ஏன் அழுகிறாள் என்று அவள் சொல்லவில்லை. வறண்டு ஒல்லியாக இருப்பதற்கு மற்றொரு காரணம், நான் என் வீட்டை மிகவும் நேசிக்கிறேன், நம் அப்பாவை நேசிக்கிறேன் நினைக்கிறேன், மேலும் நம் அம்மாவை மிகவும் மிஸ் செய்கிறேன். ஸ்ரீராமர் மேலும் சீதா தேவியிடம் கூறுகிறார். ஓ சீதா, நடுவில் இருக்கும் இளவரசன் சொல்கிறான், தம்பி, இன்று உனக்கு ஒரு திட்டம் சொல்கிறேன். நீ சாப்பிட உட்காரும் போது உன் மனைவியிடம் நான் அழுவதை நிறுத்தும் வரை நான் உணவு உண்ண மாட்டேன், பசியால் சாக போகிறேன் என்று கூறுங்கள் என்றார். இளவரசன், அண்ணா, நான் இவ்வளவு மெலிந்தாலும் பசியால சாக விரும்பவில்லை என கூறுகிறார். நான் சாப்பிடவில்லை என்றால் நான் உண்மையில் இறந்து விடுவேன் என அவர் கூறுகிறார். முட்டாள், நீங்கள்
உண்மையிலேயே பசியால் இறக்க வேண்டியதில்லை. நீங்கள் அவளுக்கு முன்னால் நடிக்கிறீர்கள் என கூறுகிறார். மேலும் உன் உணவை சாப்பிடும் போது அவள் ஏன் அழுகிறாள் என்பதன் ரகசியத்தை கண்டுபிடி. ஸ்ரீராமர் மேலும் அன்னை சீதாவிடம், ஓ சீதா, இப்போது அந்த குட்டி இளவரசன் விஷயத்தை புரிந்து கொண்டு இன்றிரவே நான் செய்வேன் என்று அவன் மனதில் நினைத்துக் கொண்டான். இப்போது என் மனைவிக்கு முன்னால் நான் அப்படி ஒரு நாடகம் செய்வேன். மனைவி தன் கணவனுக்கு சாப்பாடு எடுத்துக்கொண்டு அறைக்கு வர குட்டி இளவரசன் சாப்பிட ஆரம்பிக்கிறார். அப்போது அவரது மனைவி மறுபக்கம் திரும்பி அழத் தொடங்குகிறார். அப்போது இளவரசர் கேட்கிறார், ஏ தேவதை, ஏன் அழுகிறாய்? நான் உணவு உண்ணும் போதெல்லாம் நீ ஏன் அழுகிறாய் என்று சொன்னால்தான் என் உணவை உண்ணுவேன் என கூறுகிறார். அவர் கூறுகிறார், அதுதான் என் பழக்கம், எப்போது நினைத்தாலும் கொஞ்சம் அழுவதுதான் என கூறினார். ஆனா அந்த குட்டி இளவரசன் அவன் மனைவியிடம், என் மனைவி என்னிடம் பொய் சொல்கிறார் என்று நினைத்தார். இன்று அவர், ஓ அன்பே, நீ ஏன் அழுகிறாய் என்று சொல்ல வேண்டும். நான் விரைவிலே இறந்து விடுவேன். நான் ஒரு தானியத்து கூட சாப்பிட மாட்டேன். அவள் சொல்கிறாள், இளவரசே, இதை செய்யாது, இறந்து விடுவாய். பிறகு எனக்கு என்ன நடக்கும்? ஆம், நான் உன்னை மிகவும் நேசிக்கிறேன். என் அழுகைக்கான காரணத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போது இளவரசன் மனைவி தன் அழுகைக்கான காரணத்தை அவனிடம் கூற ஆரம்பித்தாள். இளவரசே, நான் அழுவதற்கு காரணம் என் சகோதரிகள் பேய்கள் மற்றும் நானும் பேய்தான். என் சகோதரிகள் தினமும் காட்டுக்கு சென்று உணவுக்காக இறைச்சியை பெறாங்க. அவர்கள் வெவ்வேறு விலங்குகளின் இறைச்சியை கொண்டு வந்து தினமும் அதை சாப்பிட்டு பிசாசு போல உயிர் வாழ்வார்கள். காட்டுல எந்த மிருகத்தின் இறைச்சியும் கிடைக்காத நாள்ல அவர்கள் உங்கள் சகோதரர்களை தின்று விடுவார்கள் என்று நான் கவலைப்படுகிறேன். நாங்கள் உங்கள் சகோதரர்களை மிகவும் நேசிக்கிறோம். ஆனாலும் உங்கள் 3 சகோதரர்களும் கொல்லப்படுவார்கள். இதை பார்த்த பிறகு நீங்கள் மிகவும் மோசமாக உணர்வீர்கள். அதனால நீங்கள் என்னை நேசிப்பதை நிறுத்தி விடுவீங்க. நான் உன்னை மிகவும் நேசிப்பதால நான் இதை ஒருபோதும் செய்ய மாட்டேன். நான் உங்களை சாப்பிட மாட்டேன். ஆனா என் 3 சகோதரிகளும் யாரையும் உண்மையாக நேசிக்கவில்லை. அவர்களின் பசியை போக்க உணவு கிடைக்காத நாளுக்காக காத்திருக்காங்க. அதனாலதான் அவர்கள் தனது சொந்த கணவரை சாப்பிடுவாங்க. அதனாலதான் நான் மிகவும் கவலைப்படுகிறேன். என் சகோதரிகள் காரணமா பல தசாப்தங்களாக நீ என்னை கைவிடாதபடி நான் உன்னை விட்டு விலகி இருக்க மாட்டேன். எனக்கு கூறுகிறார் குட்டி இளவரசன், அப்படி என்றால் நம் சகோதரர்கள் அவர்களின் வாழ்க்கை ஆபத்தில் உள்ளது மற்றும் அவர்களின் மனைவிகள் எந்த நேரத்திலும் அவர்களுக்கு உணவாக மாற முடியும். உன் தங்கைகளிடமிருந்து தப்பிக்க வழி இல்லையா என்றான் அவன். இளவரசி, நான் உன்னையும் உன் சகோதரர்களையும் என் சகோதரிகளிடமிருந்து காப்பாற்ற முடியும். ஆனா எனக்கு ஒரு நிபந்தனை உள்ளது. நீங்கள் 4 சகோதரிகளும் என் நிபந்தனைகளுக்கு ஒப்புக்கொள்ள வேண்டும். நீங்கள் என் நிபந்தனைகளுக்கு ஒப்புக்கொள்வீர்களா என கேட்கிறார். 4 இளவரசர்களையும் என் சகோதரிகளின் கைகளில் இறக்காமல் நான் காப்பாற்றுவேன். ஆம். ஸ்ரீராமர் மேலும் அன்னை சீதாவிடம், ஓ சீதா, அவர் மனைவி சொல்வதை கேளு என்று கூறுகிறார். அதன் பிறகு குட்டி இளவரசன், அன்பே, என் மூத்த சகோதரரிடம் கேட்டுவிட்டு வருகிறேன் என்கிறார். உன் நிபந்தனை ஏற்க அவர்கள் தயாராயிருந்தா நான் வந்து சொல்கிறேன் அன்பே என கூறுகிறார். பகவான் ஸ்ரீராமர் மேலும் அன்னை சீதாவிடம், ஓ சீதா, இப்போது அவருடைய 3 சகோதரிகள் உணவை தேடி காட்டுக்கு செல்கிறார்கள். குட்டி இளவரசனின் மனைவியாக இருந்த அவள் செல்லவில்லை. குட்டி இளவரசன் தனது 3 மூத்த சகோதரர்களுடன் கலந்தாலோசிக்கிறான். அண்ணா, நான் சொல்வதை கவனமாக கேளுங்கள். என் மனைவி என்னிடம் சொன்னாள். அவள் அழுவதற்கு காரணம் அவள் 3 சகோதரிகளும் ஒன்றுதான். அவர்கள் ஒரு பேய். அவள் சாப்பிட காட்டிலிருந்து இறைச்சி கொண்டு வருவார்கள் என என் மனைவி சொன்னாள். காட்டுல உண்பதற்கு இறைச்சி கிடைக்காத நாள்ல உங்கள் 3வரையும் கொன்று தின்று விடுவார்கள். அவர்கள் உங்களை கொண்டு தின்று விடுவார்கள். அதனால நம் அனைவரின் உயிருக்கும் ஆபத்து. நம் மனைவிகள் எந்த நேரத்திலும் நம்மை கொல்லலாம். இந்த நெருக்கடியிலிருந்து எங்களை காப்பாற்ற வழியில்லையா என்று ராஜகுமாரர்கள் கூறுகிறார்கள். இந்த பேயிடமிருந்து நாங்கள் தப்பிக்க முடியுமா என்று உன் மனைவியிடம் நீ கேட்டாயா என கூறுகிறான். அப்போது குட்டி இளவரசன், தம்பி, நான் என் மனைவியிடம் கேட்டேன். அவள் நம்மை இறப்பிலிருந்து காப்பாற்றுவார். ஆனா அவளுக்கு ஒரு நிபந்தனை உள்ளது. அதை செய்ய வேண்டும். தம்பி, அன்று நீ ஒரு நிபந்தனையுடன் வந்தாய் என்று இளவரசர் கூறுகிறார். இன்றைக்கு அந்த நிலைமையால் தான் இவ்வளவு பெரிய கஷ்டத்தில் இருக்கிறோம். இப்பொழுது மீண்டும் ஒரு நிபந்தனையுடன் வந்திருக்கிறீர்கள். நீ போய் உன் மனைவிக்கு அவள் நிபந்தனைகளை எதையும் நாங்கள் ஏற்க மாட்டோம் என்று சொல்லுங்கள். பிறகு மூத்த இளவரசன் அவர் கூறுகிறார், ஏ சகோதரா, நம் உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டா சண்டையிட இது நேரம் இல்லை. அவள் சிக்கல் இருக்கிறாள். அவளால நம் உயிரை காப்பாற்ற முடியும். எனவே அவருடைய நிலையை நாம் இப்போது ஏற்றுக்கொள்ள வேண்டும். மூத்த இளவரசன் சொல்கிறான், தம்பி, உன் மனைவியின் நிபந்தனையை நாங்கள் ஏற்க தயாராக இருக்கிறோம் என்று உன் மனைவியிடம் போய் சொல். இப்போது நம் அனைவரின் உயிரையும் காப்பாற்றுவோம். குட்டி இளவரசன் தன் அறைக்கு சென்றான். உங்கள் நிபந்தனையை ஏற்க நாங்கள் தயார் என்று எங்கள் அன்பு சகோதரர்கள் கூறியதாக மனைவியிடம் கூறுகிறார். இப்போது நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? உங்கள் நிலை என்ன என்று சொல்லுங்கள். அவள் கூறுகிறார், எனக்கு ஒரே ஒரு நிபந்தனை உள்ளது. நான் இறக்கும் வரை என் வாழ்க்கையை உன்னுடனே கழிக்க விரும்புகிறேன். நான் உன்னுடன் இருக்க விரும்புகிறேன். அதனால் என் உயிரையும் உன்னுடைய உயிரையும் காப்பாற்ற வேண்டும். இது என் பந்தயம். இப்போது குட்டி இளவரசன், அவர்களை காப்பாற்ற நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? எங்கள் உயிரை காப்பாற்றுங்கள். உங்கள் சகோதரிகள் துரோகத்தால நாங்கள் நிச்சயமாக அனைவரும் இறப்போம். அவர்களை காப்பாற்ற நாம் என்ன செய்ய வேண்டும்? இப்போது இளம் இளவரசின் மனைவி அவனிடம், இளவரசி, நீ வேட்டையாடுவதற்காக காட்டுக்கு செல்ல வேண்டும். இப்போது 4 பேரும் ஒன்றாக செல்ல வேண்டும். நீங்கள் காட்டுக்கு சென்று தன்னைத்தானே காயப்படுத்திக் கொள்ள வேண்டும்.
நீங்கள் காயமடைந்து திரும்பி வரும்போது என் சகோதரிகள் உங்களிடம் கேட்பார்கள், காட்டில் என்ன நடந்தது, எப்படி காயம் ஏற்பட்டது என கேட்பார்கள். காட்டில் இது நடந்தது என்று சொல்ல வேண்டும். கொள்ளையர்கள் வந்திருக்கிறார்கள், அவர்கள் எங்கள் குதிரைகளை கொள்ளையடித்து விட்டார்கள், மேலும் எங்களின் செல்வமும் கொள்ளையடிக்கப்பட்டது, அதனால நாங்கள் அவர்களிடம் தோற்றோம் என்று நீங்கள் கூற வேண்டும். அந்த குட்டி இளவரசன் மனைவி மேலும் கூறுகிறார், இளவரசி, அதன் பிறகு என் சகோதரிகள் உங்களுடன் பேசுவார்கள், உங்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்பார்கள். உங்களை விட வேகமாக போகக்கூடிய குதிரை எங்களுக்கு வேண்டும் என்று நீங்கள் கூற வேண்டும். குதிரைகளை எங்களிடம் கொடுங்கள், நாங்கள் வேட்டைக்கு சென்று விலங்குகளை கொண்டு வருவோம். சகோதரிகள் உங்களுக்கு வேகமாக ஓடும் குதிரைகளை கொடுப்பார்கள். நீங்கள் 4 சகோதரர்களும் அந்த குதிரைகளை தப்பி செல்ல வேகமாக குதிரைகளை சவாரி செய்வீங்க. இந்த காட்டை கடந்தா உங்கள் ராஜ்யத்துக்கு சென்று விடுவீர். காடுகள் எல்லையிலிருந்து உங்கள் ராஜ்யத்தை அடைஞ்சா அப்போது என் சகோதரிகளின் சக்திக்கு எந்த பயனும் இல்லை. ஏனென்றால் எங்கள் சக்தி இந்த காட்டின் எல்லைக்கு அப்பால செயல்படாது. இந்த காட்டை கடந்தவுடன் எங்களுடைய எந்த சக்தியும் வெளியே இயங்காது. அதனால என் சகோதரி உங்களுக்கு எந்த தீங்கும் செய்ய முடியாது, உங்கள் உயிர் காப்பாற்றப்படும் என கூறுகிறார். ஸ்ரீராமர் மேலும் அன்னை சீதாவிடம் கூறுகிறார். மனைவி சொன்னதை புரிந்து கொண்ட அவர் உடனடியாக தனது சகோதரரிடம் சென்று முழு கதையையும் கூறினார். இப்போது 4 இளவரசர்களின் உயிரை காப்பாற்ற இங்கிருந்து ஓட வேண்டும் என்று கூறினார். இளவரசன் முழு திட்டத்தையும் புரிந்து கொண்டார். மறுநாளே வேட்டையாடுவதாக கூறி காட்டுக்கு சென்றார்கள். மேலும் காடுகளுக்கு சென்று ஒருவரை ஒருவர் காயப்படுத்திக் கொள்ளுங்கள். அன்பான சகோதரர்களே, ஒருவரை ஒருவர் காயப்படுத்திக் கொண்ட பின் 4 இளவரசர்களும் வீடு திரும்பினர். தங்கள் கணவர்கள் படுகாயமடைந்து ரத்தம் கசிவதை அவர்களின் மனைவிகள் பார்த்தபோது உடனே இப்படி ஒரு நிலைக்கு தள்ளியது யார் என்று கேட்கிறார்கள். இந்த காட்டுல அப்படி யாருக்கு தைரியம் என கேட்கிறார்கள். இந்த காட்டுல கொள்ளையர்கள் இருப்பதாக 4 இளவரசர்கள் கூறுகிறார்கள். அவர்கள் வந்து குதிரைகள்ல மிக வேகமாக வந்து எங்கள் குதிரைகளையும் பணத்தையும் கொள்ளையடித்தனர். எங்கள் குதிரைகள் மிக மெதுவாக ஓடுவதால நாங்கள் அவர்களால தோற்கடிக்கப்பட்டோம். இப்போது அந்த மனைவிகள் கேட்க ஆரம்பித்தனர், இளவரசர்களே, நாங்கள் உங்களுக்கு என்ன உதவி செய்ய வேண்டும் கேளுங்கள், செய்கிறோம். ஆம், நீங்கள் விரும்பினா நாங்கள் அந்த கொள்ளையர்களை கொன்று உங்கள் காலடியில கொண்டு வரட்டுமா, செய்யட்டுமா என கேட்டார்கள். அப்போது இளவரசன், இல்லை அன்பே, நீ ஒரு பெண் என்றால் எங்கள் எதிரியை நீங்கள் தண்டித்தா அது எங்களுக்கு அவப்பெயரை ஏற்படுத்தும். இளவரசர் மிகவும் பலவீனமானவர்கள் என்று எல்லோரும் சொல்வார்கள். உனது எதிரியை உன் மனைவி அடிக்கும் போது நீங்கள் என்ன செய்தீர்கள் என கேட்பார்கள். சுவாமி, இப்படி எங்களால் உங்களுக்கு உதவ முடியவில்லை என்றால் நாங்கள் உங்களுக்கு என்ன செய்ய முடியும் என கூறுகிறார்கள் அந்த பெண்கள். அப்போது அன்பே என்று இளவரசர் கூறுகிறார், எங்கள் குதிரைகள் இப்போது போய்விட்டன. நாளை நீங்கள் எங்களுக்கு வேகமாக ஓடக்கூடிய ஒரு குதிரை அளித்தால் கொள்ளையர்கள் மீண்டும் அங்கு வருவார்கள். நீங்க எங்களுக்கு நல்ல குதிரைகளை கொடுத்தா அது மிகப்பெரிய உதவியாக இருக்கும். அது மட்டும் இல்லாம காட்டில் இருந்து உனக்கு நல்ல இறையை வேட்டையாடுவோம் என கூறுகிறார்கள். ஸ்ரீராமர் மேலும் அன்னை சீதாவிடம், ஓ சீதா என்று கூறுகிறார். இளவரசன் பல விஷயங்களை கேட்ட பிறகு அவர்களின் மனைவிகள் யோசித்து இப்படி நினைக்கிறார்கள், அவர்கள் சொல்வது சரிதான், நல்ல இறையை கொண்டு வந்தா நம் வயிறு நிறையும். அப்போது பெரிய பேய் அக்கா கொடுக்க வேண்டும் என்று கூறுகிறது. இளவரசர்களும் நம் வேகமான குதிரைகளை கொடுங்கள் என கூறியது. இப்போது அந்த சிறிய பேய் அவள் இளவரசர்களை தோட்டத்திற்கு அழைத்து சென்று அவர்களுக்கு வேகமான குதிரைகளை கொடுக்கிறார். அவள் கொடுத்துவிட்டு, ஆம், நீங்கள் விரைவிலேயே இந்த காட்டின் எல்லையை தாண்டுங்கள் என்று கூறுகிறார். இப்போது 4 இளவரசர்களும் அந்த குட்டி அரக்க பெண்ணுக்கு மிகவும் நன்றி கூறுகின்றனர். எங்கள் உயிரை காப்பாற்றியதற்கு நாங்கள் உங்களுக்கு நன்றியுள்ளவர்களாக இருக்கிறோம் என்று கூறினார்கள். அதற்கு அந்த பேய் பெண், இளவரசர்களே, நான் உங்கள் உயிரை காப்பாற்றினேன், ஆனா என் நிலை உங்களுக்கு நினைவிருக்கிறது இல்லையா? இங்கிருந்து தப்பிக்க உனக்கு யார் வழி கொடுத்தது என்று யாராவது கேட்டா என்னுடைய உயிரையும் காப்பாற்ற வேண்டும். நீங்கள் என்னிடம் சொன்னது நினைவிருக்கட்டும், நீங்கள் அமைதியாக இருப்பீர்கள். நான் உங்களிடம் சொன்னதாக நீங்கள் சொன்னா மிகப்பெரிய ஆபத்து. நான் உதவி செய்தா என் சகோதரிகள் என்ன உயிருடன் சாப்பிடுவார்கள் என கூறினார். 4 இளவரசர்களும் இப்படி கூறுவார்கள், உன்னை காப்பாற்றுவோம், இங்கிருந்து தப்பிக்க வழிகாட்டியதை யாரிடமும் சொல்ல மாட்டோம். இப்போது 4 இளவரசர்களும் அந்த அறைகளில் தூங்க சென்று ஓய்வெடுக்கிறாங்க. இந்த நரகத்திலிருந்து வெளியே வருவோம் என்று நினைத்து அவர்கள் அனைவரும் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தனர். வாழ்விலிருந்து விடுபட்டு தனது ராஜ்யத்தை அடைந்து அடுத்ததாக தந்தையை சந்திக்க போகிறேன் என நினைக்கிறார்கள். நாள் வருகிறது. 4 இளவரசர்கள் வேகமாக ஓடும் குதிரைகளை எடுத்துக்கொண்டு காட்டை நோக்கி செல்கிறார்கள். 4 இளவரசர்கள் தங்கள் குதிரைகளை எடுத்து சென்றனர். எல்லையை நெருங்கினார்கள். நம் கணவர்கள் நீண்ட நேரமாகியும் திரும்ப வரவில்லையே, என்ன காரணம் என குழம்பினார்கள் அந்த பெண்கள். அதன் பிறகு அந்த 4வரும் வண்டியை ஓட்டிக்கொண்டு காடு முழுவதும் சுற்றி தேடினார்கள். காட்டின் எல்லையை அடைந்து மாலையில அந்த பேய் பெண்கள் பார்க்கும்போது எல்லையை தாண்டி இருந்தார்கள் அவர்கள். பேய் பெண்கள் அருகில் இருந்தார்கள். இங்கிருந்து தப்பிக்க யார் வழி சொன்னது என்று சொல்லுங்கள், அது உங்களுக்கு எப்படி தெரியும் என கேட்கிறார்கள். காட்டின் எல்லைக்கு அப்பால நம் சக்தி வேலை செய்யாது. அங்கு வந்த 3 பெண்களுக்கும் புரிகிறது. அதில் ஒரு இளவரசன், நம் ஏற்கனவே நம் உயிரை காப்பாற்றி விட்டோம், இப்போது இந்த சிறிய பேய் பெண்ணை காப்பாற்ற வேண்டுமா? அந்த பேய்க்கும் உனக்கு என்ன சம்பந்தம் என இளைய சகோதரர் திட்டிவிட்டு, உன் சொந்த தங்கையே உங்களுக்கு துரோகம் செய்து விட்டார், எங்கள் உயிரை காப்பாற்றியது அவள்தான் என்று 3 பெரிய இளவரசர்களும் சொல்லலாம் என்கிறார்கள். ஆம், அப்போது குட்டி இளவரசன் கூறுகிறான், அண்ணா, தயவு செய்து இதை செய்யாதீங்க. என் மனைவிக்கு என் மீது அன்பு உண்டு, அளவில்லாத அன்பு உண்டு. எல்லோருடைய உயிரையும் காப்பாற்றி விட்டார். இறுதியில நாம் அவரை காட்டிக் கொடுக்க கூடாது. இப்படி செய்தா பெரிய பாவம் செய்வோம். ஆனால் அந்த 3 பெரிய இளவரசர்கள் மிகவும் கோபமாக இருந்தனர், பொல்லாதவர்களாக மாறினர். ஆம்,
அந்த குட்டி அரக்க பெண்ணுக்கு கொடுத்த வாக்க மறந்து விட்டார்கள். உன் தங்கை தான், உன் தங்கப்பே தான் என்று காட்டின் எல்லைக்கு அப்பால இருந்து கத்துகிறார்கள். உனக்கு துரோகம் செய்து விட்டாள். இப்போது உன்னிடமிருந்து தப்பிக்க இவள்தான் வழிகாட்டினாள். எனவே இதை அறிந்ததும் 3 பேய்கள் கடும் கோபமடைந்து உடனே ஆத்திரமடைகின்றன. குட்டி இளவரசன் மனைவிய 3 மூத்த சகோதரிகளும் அவள் மீது பாய்ந்து அவளை சண்டையிட்டு கிழித்தெறிகிறார்கள். குட்டி இளவரசன் கதறுகிறார். அவர் மிகவும் வருத்தமடைந்து, அண்ணா ஏன் இப்படி செய்தீர்கள் என்று அழத் தொடங்குகிறார். அவள் நம் உயிரை காப்பாற்றினார், நீங்கள் இதை செய்திருக்க கூடாது. அப்போது மூத்த இளவரசர் கூறுகிறார், ஏய் முட்டாள், அதற்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லை. அவள் ஒரு பேய், நீ அவளை மிகவும் நேசித்தாய், எதற்காக இப்படி செய்ய ஆரம்பித்தாய்? அப்பா மிக அழகான ஒரு இளவரசியை நமக்கு திருமணம் செய்து கொடுக்க போகிறார் என கூறுகிறார். ஸ்ரீராமர் அன்னை சீதாவிடம், ஓ சீதா, இதை சொன்ன பிறகு மேலும் கூறுகிறார். 3 இளவரசர்கள் தங்கள் அரச அரண்மனைக்கு புறப்படுகிறார்கள். அங்கும் இங்கும் 3 பேய்களும் வெளியேறுகிறது. தன் தங்கையை கொன்று அவளது எலும்புகளை தூக்கி எறிந்துவிட்டு தன் வீட்டுக்கு திரும்புகிறார்கள். பேய்கள் திரும்பி வருவதைக் கண்டு குட்டி இளவரசன் காட்டின் எல்லையை தாண்டி அவளது இடத்துக்கு சென்றான். அவர் தனது மனைவியிடம் சென்று அவரது எலும்புகளை பிடித்து அழத் தொடங்குகிறார். நான் என் மனைவியை மிகவும் நேசிப்பதாக அவர் நினைத்துக் கொண்டிருந்தார். ஆனா இன்று என் மனைவி இறந்தது என் சகோதரர்களால். ஸ்ரீராமர் மேலும் அன்னை சீதாவிடம், ஓ சீதா, இந்த 3 விஷயங்களையும் நினைவு கொள்பவர் வாழ்க்கையில ஒருபோதும் ஏமாற்றப்பட மாட்டார் என்று நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு குடிகாரனுக்கும் போதைப் பொருளுக்கு அடிமையானருக்கும் நம்பர் 1 வழங்கப்படுகிறது. அவர் நிச்சயமாக ஏமாற்றுகிறார். அவர் எதையும் உணரவே மாட்டார். அவருடைய செல்வாக்க அவரே உணர மாட்டார். பல விஷயங்களை சொல்லிக்கொண்டே இருப்பார். தன் நலனுக்காக யாரையும் ஏமாற்றி விடுவார். 2, காமங்கள் உள்ள பார்வையற்றவர். காம பார்வை உள்ளவர் உலகில் எதையும் பார்ப்பதில்லை. அவன் தன் குடும்பத்தை பற்றி கவலைப்படுவதில்லை. அவனால் மிகப்பெரிய அழிவை காண முடியும். ஆனா அவன் தன் இச்சையை தீர்த்து கொள்ள வேண்டியன யாரையும் ஏமாற்றுவார். காமத்தால் கண்மூடித்தனமாக ஒரு மனிதன் ஒருபோதும் யாருடைய உறவினராகவும் இருக்க முடியாது. 3வதாக துரோகம். துரோகம் மற்றும் தீய மனிதன். ஒரு வஞ்சகமுள்ள மனிதன் எப்பொழுதும் வஞ்சகத்தால் நிறைந்திருப்பான். அவன் யாருடைய மகிழ்ச்சியையும் பொறுத்து கொள்ள முடியாது. அவர் தனது சொந்த மகிழ்ச்சியில மட்டுமே ஆர்வம் காட்டுவார். ஒவ்வொரு மனிதனையும் ஏமாற்றுவார். அதுபோல ஏமாற்று மனிதர்களிடமிருந்து முடிந்தவரை விலகியே இருங்க. சீதா, நான் உனக்கு இந்த ஞான வார்த்தைகளை சொன்னேன், இதை எப்போதும் நினைவுகொள். ஓகே நண்பர்களே, இன்றைய கதை இத்துடன் முடிகிறது. நீங்களும் என்னை போல ஸ்ரீராமரின் பக்தராக இருந்தால் கமெண்ட் பாக்ஸ்ல உண்மையான பக்தியோடு எழுதுங்கள், ஜெய் ஸ்ரீராம், நன்றி என்று.